விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு பிறகு சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றதுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தனுஷ் அவர்களுடைய பேச்சு விஜய் ஸ்டைல்லே பேசியிருக்காரு. விஜய் வெற்றி பெற்று விட்டார் என்பதனாலேயே விஜய் மாதிரி எல்லாரும் ஜெயிச்சிருவாங்களா? அதனால தனுஷ் போன்றவர்கள்லாம் அந்த சூப்பர் ஹீரோ இமேஜுக்குள்ளெல்லாம் அவர் இல்லவே இல்லை. ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா நடக்க வாய்ப்பு. ராகவா லாரன்ஸ் அவருடைய பேரும் இதே மாதிரி தான் சொல்லப்பட்டது. திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா உட்கார பணம் விழுந்துருச்சதுனாலேயே எல்லா முறையுமே அது நிகழ்ந்துட்டு மேஜிக்ங்கிறது எப்பயாவது தான் நடக்கும். நீங்க விருப்பம் இருக்கிறவங்க கட்சிக்குள்ள இருங்க, இல்லைன்னா வெளியே இருங்க அப்படின்னு அவர் பேசுற ஆடியோ வெளியா இருந்தது. ஒரு கட்சிக்குள்ளேயே சீமானவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது எப்படி கட்சியை அவரால் நிலைநிறுத்த முடியல. ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்காரே தவிர சிறந்த நிர்வாகியாக இல்லை. அதனால அரசியலை பொறுத்தவரையில் சீமான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணாமலை கொண்டு வருவாருன்ற அண்ணாமலையோட அரசியல் என்பது பாஜக தோற்றுவிட்டது, பாஜகங்கிற இந்த படகு கரை சேராது, இந்த வண்டி ஓடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அண்ணாமலை நடிப்பிட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தலைவராக அண்ணாமலை பிரகாசிப்பாரா, பெரிய தலைவராகிடுவாரா, முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை அந்த அளவுக்கு ஏற்பார்கள்னு நான் நம்பலை. அதிமுகவுடைய பலமைன்றது குங்கு மண்டலமா இருந்தது. ஆனா இப்ப தொடர்ந்து அதுவும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே குங்கு மண்டலத்தினுடைய முதலாளிகள், அந்த சாதியவாதிகள் அல்லது அந்த நிலம் சார்ந்தவர்கள், அந்த மண் சார்ந்தவர்கள், அவங்க தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அதிமுகவை ஒரு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை நோக்கி அதிமுக போகுது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திமுகவை வழி நடத்துற தகுதி உதயநிதிக்கு இருக்கா, கனிமொழிக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது நிழல் முதல்வராக ஆதவர்ஜுனா தான் செயல்படுகிறார் அப்படின்னு பல பேர் சொல்றாங்கல்ல. அப்ப விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, விவரம் தெரியாது, ஆதவர்ஜுனா தான் அரசியல் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்க. அவங்க அண்ணன் எப்ப சாவான் தின்னு அப்ப காலியாகுன்ற மாதிரி காத்திருக்கிறாங்க. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு பிறகு சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றதுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தனுஷ் அவர்களுடைய பேச்சு விஜய் ஸ்டைல்லே பேசியிருக்காரு. இத்தனை ஆண்டுகள் அவர் பேசின பேச்சுக்கும் இப்ப அவர் பேசினது விஜயோடைய ஸ்டைலை பின்னெடுத்து பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. இதற்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்ற ஒரு கேள்விகள் வந்திருக்கு. அதே ஒரு மாஸ் தனுஷ்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, வெற்றி பெற்றாரு. அவருடைய சமகாலத்தினுடைய மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன், நடிகர் திலகம், அவர் அரசியலுக்கு வெற்றி பெற்றாரா? வெற்றி பெறல. அவர் என்னென்னமோ கட்சியெலாம் இருந்தார்ல. ஜனதா தளத்துக்கு தலைவராக இருந்தார், காமராஜரின் பற்றாளராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அரசியலில் ஜொலித்தாரா? ஜொலிக்கலைங்க. உலகநாயகன் கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஹீரோ. அவர் குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவிலே தொடங்கி இன்றைக்கி தக் லைஃப் வரைக்கும் அவருடைய படங்களுடைய எண்ணிக்கைங்கிறது எவ்வளவு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. அரசியலில் வென்றாரா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியல. ஒருத்தருக்கு நிகழ்ந்து விட்டது என்பதனாலேயே, விஜய் வெற்றி பெற்று விட்டார் என்பதனாலேயே விஜய் மாதிரி எல்லாரும் ஜெயிச்சிருவாங்களா? விஜய் சேதுபதினு ஒருத்தர் ஹீரோவாக ஜெயிச்சிட்டாரு. அவர் மகனை கொண்டு சினிமாவில் நடிக்க வச்சார். அவர் மகன் ஜெயிச்சாரா? சத்யராஜன் ஒரு பெரிய நடிகர் சினிமாவில் ஜெயிச்சார். அவர் மகன் சினிமாவில் ஜெயிச்சாரா? பாக்கியராஜ் மகன் சினிமாவில் ஜெயிச்சாரா? சரி, பாக்கியராஜ் தான் என்னோட வாரிசுன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார். பாக்கியராஜ் அரசியலில் ஜெயிச்சாரா? பல உதாரணங்கள் இருக்குது. அதனால் தனுஷ் போன்றவர்கள்லாம் அந்த சூப்பர் ஹீரோ இமேஜுக்குள்ளெல்லாம் அவர் இல்லவே இல்லை. அவர் கதையின் நாயகனாக தான் நடிக்கிறாரு. ஒரு திருச்சிற்றம்பலம் மாதிரி படத்தில் நடிப்பார். அதனால் அவர்கிட்ட பெரிய சூப்பர் ஹீரோயிசமாக அவருக்கு பின்னாடி அப்படியே அணி திரண்டு தமிழ்நாடே தலையிலாக புரண்டுற மாதிரி இருங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தொடர்ந்து சினிமாவில இருந்து இடையில ராகவா லாரன்ஸ் அவருடைய பேரும் இதே மாதிரி தான் சொல்லப்பட்டது. அரசியலுக்கு வர இருக்காரு, திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான நடிகர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வரதை இப்போ ஒரு ஸ்டைலா எடுத்துட்டு இருக்காங்களா? இல்லை, அப்படி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்படி எல்லாரும் வந்தால் மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்து விட்டது என்பதனாலேயே, காக்கா உட்கார பணம் விழுந்துருச்சதுனாலேயே எல்லா முறையுமே அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்காது. மேஜிக்ங்கிறது எப்பயாவது தான் நடக்கும். டெய்லி நடக்கிறது மேஜிக் கிடையாது.
ஸோ ஏற்கனவே விஜய் அவர்களுடைய வருகையால சீமான் அவர்களுடைய அரசியல் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலன்னு அவர் மேல நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அவருடைய ஒரு ஆடியோ லீக் ஆகி நீங்க விருப்பம் இருக்கிறவங்க கட்சிக்குள்ள இருங்க, இல்லைன்னா வெளியேறுங்க அப்படின்னு அவர் பேசுற ஆடியோ வெளியா இருந்தது. ஒரு கட்சிக்குள்ளேயே சீமான் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது எப்படி எடுத்துக்கிறது? சீமான் வந்து முன்னுக்கு பின் முரண்பாடான ஒரு அரசியல் தலைவர். அவர் பெரியாரை வந்து மேடைகள் தோறும் பேசி கருப்பு சட்டை போட்டு பெரியார் தாண்டா எனக்கு தலைவர் அப்படின்னு ஒரு 10-16 ஆண்டுகள் வந்து மேடை தோறும் வந்து பேசினார். பேசிட்டு பெரியார் தான் இந்த நாட்டை கெடுத்துட்டாரு, பெரியார் யாருக்கடா தந்தை அப்படிலாம் பேசினார். திராவிடத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் தான் திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கியாக கடந்த காலத்தில் செயல்பட்டார். அதே மாதிரி பிரபாகரனை பேசி அது கூட பெரியார் இயக்க மேடைகள், திராவிடர் கழக மேடைகளில் தான் அவர் வந்து பெரியார் திராவிடர் கழகம், கோவை ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி குளத்தூர் மணிலாம் ஏற்பாடு செஞ்ச கூட்டம், பாவலர் அரியமதி மாதிரி ஆட்கடி ஏற்பாடு செஞ்ச கூட்டத்தில் தான் அவர் பிரபாகரன் அரசியலை பேசினார். இன்றைக்கு அவர் வந்து அரசியலிலே வந்து நம்பகத்தன்மையற்றவராக மாறிட்டார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய இளைஞர்கள், முற்போக்கு சக்திகள் திரண்டு வந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டார்னா அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தன்னை வளர்த்து கொண்டாரே தவிர கட்சியை வந்து அவரால் நிலைநிறுத்த முடியல. அவர் சிறந்த பேச்சாளராக இருக்காரே தவிர சிறந்த நிர்வாகியாக இல்லை. ஒரு நிலைத்த கோட்பாடே அவர்கிட்ட கிடையாது. மாற்றி மாற்றி பேசுகிறார். சங்கினா சக நண்பன் அர்த்தம்ங்கிறார். திடீர்னு போய் ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி பேசுகிறார். இப்போ பாஜக தலைவருடைய ஒரு பிறந்தநாள் விழாவில் போய் அவரை பாராட்டி பேசுகிறார். அப்புறம் அதே மாதிரி வந்து திமுகவில் வந்து முக முத்துங்கிற ஒரு இறந்து போன அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்து துக்கம் கேட்க போகிறோங்கிற பேரில் போயிட்டு அதுக்கு முன்னாடி திமுக விமர்சிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் திராவிடத்தை வீழ்த்தாமல் விட மாட்டேன், ஒழிக்காமல் விட மாட்டேன், உதயநிதியை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு பேசினார். அப்புறம் உதயநிதி என் தம்பிங்கிறார். இப்படி மாற்றி மாற்றி அவருடைய நம்பகத்தன்மையை அவரை இழந்து விட்டார். அதனால் சீமானுக்கு வந்து நெடுந்தூர பயணம் அரசியல் இல்லை என்பது. ஏன்னா தாவேகான ஒரு கட்சி வரலைன்னா அவருடைய இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிச்சிருக்கலாம். அவர் 8.22% வாங்கின சீமானால் 4% கீழே இறங்கிருச்சு. அதனால் அவர் தேர்தல் அரசியலில் ஒரு முறை கூட இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகலை. ஒரு கருணாசு கூட ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். தம்பி முன் அன்சாரி தனியரசு கூட ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. அந்த இடத்தை கூட அவரால் பிடிக்க முடியல. அதனால் அரசியலை பொறுத்த வரையில் சீமான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் இருக்கார். மாற்றி மாற்றி பேசுகிறாரு. இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு தனி மனிதராக அவர் நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் இஷ்டத்துக்கு நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாருன்னா நாஞ்சில் சம்பத் பேச்சை எல்லாரும் ரசிக்கிறாங்க, சீமான் பேச்சை எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு தலைமை பண்புக்கான இலக்கணம் இருக்கிறதானா இல்லை. அதான் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அவருடைய இந்த தோல்விக்கான ஒரு முக்கிய காரணமே இந்த நிலைப்பாடு இல்லாத ஒரு தன்மை தான் எடுத்துக்கிறது. நிலையற்ற தன்மை தான். தான் பேசிய கருத்துக்களை தானே மறுத்து பேசினா நீ எப்படி நம்புவாங்க? நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன பேசுனீங்க? திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும்போது நாஞ்சில் சம்பத் என்ன பேசினார், இப்போ எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்ல வித்தியாசம் பார்ப்பாங்கள்ல. அதை ஒரு கட்சியினுடைய தலைவர் செய்கிற போது நிலைப்பாடை மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்களை நம்பகத்தன்மையற்றவர்களாக மாறிடுவாங்க. அதனால் அவர் கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அந்த கட்சி தொடங்கும் போது இருந்தவர்கள் ஒருவர் கூட அந்த கட்சியில் இப்போ இல்லை. அதனால் அந்த கட்சியில் வந்து ஒரு சிலர் தான் இருக்காங்க. இடும்பாவனம் கார்த்தி சாட்டா மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. நிறையா பேர் போயிட்டாங்க. ராஜீவ்காந்தி போயிட்டார், கல்யாண சுந்தரம் போயிட்டார், ஜெகதீஷ பாண்டியன்கிறவர் போயிட்டார், நிறையா பேர் கிளம்பி போயிட்டாங்க. அதனால் அந்த கூடாரம் காலியாகி விட்டது. ஒரு சிறு கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர் கட்சி நடத்துகிறாரு. அது நீண்ட காலம் பயணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலையுடைய வருகைன்றது அந்த இடத்த பூர்த்தி செய்யுமா? ஒரு ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அண்ணாமலை கொண்டு வருவாருன்ற அண்ணாமலையோட அரசியல் என்பது பாஜக தோற்றுவிட்டது, பாஜகங்கிற இந்த படகு வந்து கரை சேராது, இந்த வண்டி ஓடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க. அண்ணாமலை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கொங்கு மண்டலத்துக்குள்ள அவருடைய சாதிய வாக்கு வங்கிகள், அந்த இளைஞர்கள், புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், அப்புறம் இந்த தீவிர இந்துத்துவா இல்லாமல் கொஞ்சம் மிதவாத இந்துத்துவா மாதிரியா பேசுகிறவங்க, அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு, ஒரு எலெக்ட் மாதிரி கூட்டத்துக்கு அவர் அந்த இளைஞர்களே அவர் தன் பக்கம் ஈர்க்கிறார். அதனால் வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ரோல் பண்ணுச்சோ அது மாதிரி வந்து கொங்கு மண்டலத்துக்குள்ளே அவர் தன்னுடைய சாதிய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்குது. அதை கடந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தலைவராக அண்ணாமலை பிரகாசிப்பாரா, பெரிய தலைவராகிடுவாரா, முதலமைச்சர் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து அந்தளவுக்கு ஏற்பார்கள்னு நான் நம்பலை. காரணம் அவர் கடந்து வந்த பாதை. அவர் பாஜக இருக்கும்போது எப்படி பேசினார், இப்போ சாதியையும் மதத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. ஏன் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க, அதையும் வெளியேற்ற வேண்டியனா? சமத்துவம் தானே இந்த நாட்டுக்கு தேவை, சாதி மதம் அந்த நாட்டுக்கு தேவை. சாதியை வச்சு மதத்தை வச்சு படைப்பு நடத்தக்கூடிய அரசியலில் வந்து நான் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அதனால் அவர் நம்பகத்தன்மைக்குரியவராக மாறுவாரான்னு ஒரு சந்தேகம்.
அதனால் கொங்கு மண்டலத்துக்குள்ளே ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி அவர் பெறுவார். சில சக்தியாக கூட மாறுவார். ஒரு எதிர்நிலைப்பாட்டில் ஒரு எதிர்க்கட்சி அரசியலில் குறிப்பிடத்தக்க கவனம் பெறுவார். அந்த அளவில் தான் அண்ணாமலையினுடைய வளர்ச்சி இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே தன்வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையின் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறையும். சார், கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு ஒரு பலம் கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கும் பொழுது அதிமுகவுடைய பலமேன்றது கொங்கு மண்டலமா இருந்தது. ஆனா இப்ப தொடர்ந்து அதுவும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், அந்த இடத்த தான் அண்ணாமலை பிடிக்க போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து அந்த கவுண்டர் சமூகத்தில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக மாறினார். அப்போ நம்மளுடைய பகுதியிலேருந்து ஒருத்தர் வந்துட்டார், நம்ம சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டார், அவரை தூக்கி பிடிச்சாங்கல்ல. அதே கொங்கு மண்டலத்தினுடைய முதலாளிகள், அந்த சாதியவாதிகள் அல்லது அந்த நிலம் சார்ந்தவர்கள், அந்த மண் சார்ந்தவர்கள், அவங்க தான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அதிமுகவை ஒரு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை நோக்கி அதிமுக போகுது. அது காரணம் அந்த தலைமையினுடைய பிடிவாதம், அவர் நடந்து கொள்ளக்கூடிய சர்வாதிகார போக்கு, இதெல்லாம் அந்த அந்த கட்சியில் நீடிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டது. அதில் கொஞ்சம் பேர் தாவேகாவுக்கு போனாங்க. அங்கே போயும் சரியாக இல்லை, இந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க, நான் மாட்டிக்கிட்டேன், இன்னும் கடம்பூர் ராஜெல்லாம் கதறாருன்னு சொல்லி தகவல் வருது. அதனால் மொத்தத்தில் அதிமுக சிதறி விட்டது. பாஜகவிற்கு அதிமுகவை உடைப்பதற்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 2016 ஜெயலலிதா மறைவில் தொடங்கி 2026 ஒரு 10 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. 10 நாளில் அதிமுகவை காலி பண்ணக்கூடிய ஆற்றல் தாவேகாவுக்கு இருக்குது. அதனால் ஒரு மாபெரும் அழிவு சக்தியாக அது மாறிடுச்சு. உதிரிகளாக மாறிட்டாங்க. அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டியவர்கள் எல்லாமே பலவீனப்படுத்துவதற்கான ஏற்பாட்டோடு வெளியேறிட்டாங்க. அதனால் கட்சி ரொம்ப சுருங்கி விட்டது, அதிமுக நம்பிக்கை இழந்து விட்டது. அதனால் அந்த இடத்தையெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி தான் அண்ணாமலை தன் அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னது என்னன்னா, அதிமுக விட்டு வெளியேறினவங்க எல்லாம் இப்ப வீணா போயிட்டு இருக்காங்க, இந்த கட்சி அவங்களால உருவானது இல்ல, சின்னம் அதுக்கான ஒரு சக்தி இருக்கு அதிமுகவுக்கு அப்படின்றத தொடர்ந்து எல்லா அதிமுக தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சின்னத்துடைய மதிப்புன்றது இப்ப குறையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது சின்னத்துக்கு மதிப்பு இருக்கு, சின்னத்தில் நிற்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்காங்கிறதான் கேள்வி. சின்னத்துக்கு மதிப்பு இருக்கும், ஏன்னா அது எம்ஜிஆர் உருவாக்கிய சின்னம், அவங்க கட்சியில் உருவாக்கின சின்னம், அதெல்லாம் மரியாதைக்குரியது தான். கட்சி பல துண்டுகளாக உடைகிற போது, பல பிரிவுகளாக உடைகிற போது அவங்கள ஒருங்கிணைக்க தவறிவிட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் தலைமை மாறினா அதிமுக மறுபடியும் பலமாகும் எடுத்துக்கலாமா? நீங்க யாரை வைத்து நீங்க பலப்படுத்துவீங்க? அந்த ஒரு கேள்வியும் இருக்குல்ல. தொடர்ந்து அவர் சர்வாதிகாரியா இருக்காரு, பிடிவாதம் பண்றாரு அப்படின்றப்ப அவர் மேல விமர்சனம் வைக்கிறவர்கள் எல்லாம் வேறு கட்சிக்கு போகாமல் இருந்தா தானே தலைமை மாற்ற முடியும். அவங்க தான் எல்லாருமே கிளம்பிட்டாங்களே. கிளம்புனதுக்கு பின்னாடி அந்த கட்சியை யாரு காப்பாற்றுவா? அதனால் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி சிதறித்தான் போயிருக்கு. அடுத்த தலைமையை உருவாக்குவது எளிதானது இல்லையே. ஒரு கட்சியில் ஒரு தலைமையை தலைமை என்பதை யாரும் உருவாக்க முடியாது, தானே உருவானதான். இப்போ நீங்கள் ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் அவர் கலைஞர் குடும்பத்திலேருந்து வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், மிசாவுக்கு சிறைக்கு போனதன் வழியாக தான் அவர் அரசியல் அறிமுகமாகிறார். அப்போ அவரை தலைவரை ஆக்குறதுக்கு அந்த கட்சி மிக நீண்ட அரசியல் பயணத்தை பண்ணியிருக்கு. எமர்ஜென்சி தொடங்கி 50 ஆண்டு கால அரசியல் அவருக்கு இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எளிதான விஷயம் இல்லை. ஒரு தன்னெழுச்சியாக ஒரு தலைவர் உருவாவதற்கும் ஒரு தலைவரை நீங்கள் செயற்கையாக உருவாக்குவதற்கும் வேறுபாடு இருக்கு. இபிஎஸ் மேல அந்த ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். ஏற்கனவே இவர் ஓபிஎஸ் இந்த இடத்துல இவர் வந்துட்டாரு, அதற்கு முன்னாடி வரைக்கும் இவர் யாருன்னே தெரியாதுன்னு ஒரு விமர்சனங்கள் அதிமுகல இருந்துட்டு இருந்தது. சோ இப்ப வரைக்குமே அவர் மேல இருக்கிறது சர்வாதிகாரியா இருக்காரு, பிடிவாதம் பண்றாருன்றப்ப அவருக்கு ஒரு மாற்றா அந்த தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்றது இல்ல. அது கட்சியினுடைய உட்கட்சி கூட்டத்துல பொதுக்குழுவில் விவாதித்து ஜனநாயகபூர்வமாக நீங்கள் தேர்வு செய்யணும்ல. இது ஜனநாயகமே இல்லையே. நான் தான் பொதுச் செயலாளர், என்னை ஆதரிக்கிறவே இருக்கலாம், மிச்சவெல்லாம் கிளம்பலான்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ அங்கே எங்கே ஜனநாயகம் இருக்கு? அப்படி ஒன்றுமே இல்லை. அதனால் அந்த கட்சி தேய்வது, அந்த கட்சி இல்லாமல் போகுது அப்படிங்கிற இடத்த நோக்கி அது பின்னடைவை நோக்கி போயிட்டே இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திமுகவை வழி நடத்துற தகுதி உதயநிதிக்கு இருக்கா, கனிமொழிக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது திமுக ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு நான் கேட்கிறேன். இப்போ தாவேகாவை வழி நடத்தக்கூடிய தகுதி ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கா, ஆனந்துக்கு இருக்கா? அங்கே சண்டை நடக்குதா இல்லையா? 2 கோஷ்டியா இருக்காங்களா இல்லையா அங்கே? அப்போ நான் கேட்குறேன், நிழல் முதல்வராக ஆதவ அர்ஜுனா தான் செயல்படுகிறார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்கல்ல. அப்போ விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, விவரம் தெரியாது, ஆதவ அர்ஜுனா தான் அரசியல் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குறாங்களா அவங்க? உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் எங்கே சண்டை வந்துச்சு? ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு செய்திகள் திமுக எப்படி கையாளுகிறதுனா, கனிமொழி நாடாளுமன்ற அரசியல், நீங்கள் தேசிய அரசியலை போய் பாருங்கள், மாநில அரசியலை உதயநிதி பார்க்குறாரு. அப்படித்தானே பிரித்து வச்சுருக்காங்க. 2 பேரும் மாநில அரசியலில் இருக்காங்களா? இப்போ தங்கம் தென்னரசு அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அவர் சட்டமன்றத்துக்கு போட்டிடுறாரு.
அவருடைய அக்காவாக இருக்கிறவங்க, சகோதரியாக இருக்கிறவங்க தமிழிசை செங்கோட்டையனை நாடாளுமன்றத்துக்கு போட்டிடுறாங்க. ஏன்னா ஒரே அரசியல் பாதையில் பயணிக்க வேண்டாம். கட்சி ஒன்றா இருக்கலாம், அரசியல் பாதை வேறு வேறு. அவங்க நாடாளுமன்றம், அவங்க சட்டமன்றம். அப்போ அதை பிரிச்சுக்கிறாங்களா? அதில் ஒன்றும் குழப்பம் முடியாது. ரூட்டு கிளியராக தானே இருக்குது. இங்கே ஒரு ஆள் ரயிலில் போகிறாரு, ஒரு ஆள் பஸ்ஸில் போகிறாரு, ஒரே ஊருக்கு தான் போகிறாங்க, ஒரே கட்சி தான், பயணத்திட்டம் வேறு வேறு. இதில் எங்கே குழப்பம் வந்திருக்கு? கனிமொழி எங்கே வந்து தலைமைக்கு எங்கே போட்டிக்கிட்டாங்க? அதெல்லாம் வந்து தேவையில்லாத. அதாவது எப்படியாவது திமுக உடையாதா? அண்ணா திமுக எப்படி உடைந்ததோ அது மாதிரி திமுக உடையாதா? அண்ணன் எப்போ சாவான் தின்னு அப்போ காலியாகுன்ற மாதிரி காத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி குழப்பங்கள் நிகழாதா என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசையெல்லாம் நடக்காது. ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.